இஃப்தார் நோன்பு ஸ்பெஷல். இன்னைக்கு கவுனி அரிசியில் ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். நோன்பு திறந்த உடனே இந்த பாயாசம் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக. பாயாசம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒன் பாட் பாயாசம் தான் இது. செஞ்சு பாருங்க. கவுனி அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா உணர்த்திட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் தான் இந்த பாயாசம் பண்ண போகிறோம். வாங்க, இந்த கவுனி அரிசி பாயாசத்துக்கு முதல்ல அந்த அரிசி பொடிச்சு வச்ச அரிசியை போட்டுக்கலாம். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறோம். ஒரு கப்பு தண்ணி, ஒரு கப் பால். ஒரு கப்பு கவுனி அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, 1 கப்பு பால் ஊற்றிருக்கோம். இப்போ குக்கரை மூடி போட்டு 7 விசில் வச்சிடணும். 3 ஏலக்காவை தட்டி போடுறோம். நல்லா வெந்துருச்சு கவுனி அரிசி. இப்போ ஏலக்காய் போட்டாச்சு. அடுத்து முந்திரி திராட்சை தாளிக்கணும், வெல்லம் போடணும். 1 கப்பு நாட்டு சர்க்கரை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. 1 ஸ்பூன் நெய் போட்டு, நெய் நல்லா காஞ்சிடுச்சு. உடனே முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 15 முந்திரி. நல்லா முந்திரி பொரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த பாயாசத்தில் சேர்த்து தான் பாயாசத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நல்ல சுவையான கவுனி அரிசி பால் பாயாசம். இந்த இஃப்தாருக்கு இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நோன்பு இருந்தவங்களுக்கு இந்த பாயாசம் கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கவுனி அரிசி பாயாசம் டேஸ்ட் பார்க்கலாம். அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாயாசத்தில் கவுனி அரிசி, பால், அப்புறம் நாட்டு சக்கரை, இது 3 சேர்ந்ததால் பாசந்தி மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, அமோகமாக வாழுங்க. நன்றி.